ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எத பத்தினா, பழங்காலத்துல செஞ்ச 5 வித்தியாசமான வேலைகள பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்ப இருக்கிற வேலைகளான டாக்டரு, டீச்சரு, இன்ஜினியர்லாம் நம்மளுக்கு சாதாரணமா தெரியும். பட் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, நூத்துக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்த சில வேலைகள பார்க்க போறோம். அந்த வேலைகள கேட்கும்போதே, உங்களுக்கு என்னடா இது இந்த மாதிரியான வேலைகள்லாம் அப்போ செஞ்சாங்களா? அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆல்சோ நீங்க இப்ப சாப்பிட்ருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்காதீங்க. பிகாஸ் சில அருவருப்பான விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வேலை பேரு எலி பிடிப்பவர். இப்பலாம் எலிகள விரட்ட, கொல்ல பல மருந்துகளும், மிஷின்களும் இருக்கு. ஆனா பழங்காலத்துல பார்த்தீங்கன்னா, எலி தொல்லை அதிகமா இருந்துட்டு வந்துச்சு. ஆல்சோ அதுங்க பல கொடூர நோய்களையும் மக்களுக்கு பரப்பிட்டு இருந்தது. ஆனா அப்போலாம் மருந்து, மிஷின்லாம் இருக்காதுல்ல. அதுக்காக எலி பிடிப்பவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலி தொல்லை எங்கே அதிகமாக இருக்கோ, வீடு சுற்றி, தெருக்கல்ல இந்த மாதிரி இடத்துல போய் எலிகளை பிடிக்கிறதே வேலையாக செஞ்சுட்டு வந்தார். செகண்டு வேலை பேர் ராயல் பட் வைப்பர். எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பட் இந்த வேலை இருந்ததை நம்மளால் மறுக்க முடியாது. ஆமாங்க, பழங்காலத்தில் அரசர்கள் கூட பட் வைப்பர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவர் அரசர் டாய்லெட் போன அப்புறம் அவரோட பட்டை க்ளீன் பண்ணுறதுக்காகவே இருந்தார். இது நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தாலும் இந்த வேலை பண்ணுறவங்க அரசரோட நம்பிக்கையை ரொம்ப பெற்றவங்களாக இருந்தாங்க. மூணாவது வேலை பேர் அட்டைப்பூச்சி சேகரிப்பவர். இந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய டெக்னாலஜிஸும் மிஷின்ஸும் இருக்குது. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்புலாம் அட்டைப்பூச்சிகளை யூஸ் பண்ணி தான் மருத்துவ சிகிச்சை செஞ்சாங்க. என்னது, அட்டைப்பூச்சிகளை வச்சு மருத்துவ சிகிச்சை செஞ்சாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த காலத்து மக்கள் அட்டைப்பூச்சி நோய்களை குணம் செய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. அதனால் அட்டைப்பூச்சி சேகரிப்பவர் அப்படின்னு ஒருத்தரும் இருந்தார். இதுக்காக இவர் குளங்கள், அப்புறம் சதுப்பு நிலம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் அட்டைப்பூச்சியை சேகரிக்கிறதே வேலையாக செஞ்சுட்டு வந்தார். நாலாவது வேலை பேர் மனித அலாரம். மொபைல் ஃபோனோ அலாரம் கிளாக்கோ இல்லாத காலத்தில் மக்களை கரெக்டாக டைமுக்கு எப்படி எழுந்திரிச்சிருப்பாங்கன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? மக்களை கரெக்டாக டைமுக்கு எழுப்பதற்காகவே ஒரு வேலையாட்கள் இருந்தாங்க. இவங்க அதிகாலையிலேயே வீடுகளுக்கெல்லாம் சென்று ஜன்னல்களை தட்டியோ இல்லை ஒரு நீளமான குச்சை வச்சு ஜன்னல்களை தட்டியோ இந்த மாதிரி மக்களை எழுப்பிட்டு வந்தாங்க. சும்மா நினச்சி பாருங்கள், ஒருத்தரை எழுப்பதற்காகவே சம்பளம் தரும் வேலை எப்படி இருக்கும்? ஓகே. அஞ்சாவது வேலை பேர் பாவங்களை சாப்பிடுபவர். இது கொஞ்சம் இப்போ சொன்ன வேலைகளை விடவே கொஞ்சம் வித்தியாசமான வேலை தாங்க. யூரோப்பில் சில பகுதிகளில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரோட பாவங்களை போக்குறதுக்கு சில சடங்குகளை செஞ்சாங்க. அந்த மாதிரி சடங்குல ஒருத்தர் உணவை சாப்பிடுவார். அப்படி சாப்பிட்றனால இறந்தவங்களோட பாவங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்னு அந்த காலத்து மக்கள் நம்பினாங்க. இந்த காலத்தில் இது நம்மளுக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தாலும் அப்போ இருந்த மக்கள் இதெல்லாம் உண்மையாகவே நம்பிட்டு வந்தாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் போடுங்க. அதிக லைக் வந்தால் பார்ட் 2 வீடியோ பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.